ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகேஆர்த்தி சேனல். நம்ம 30 டேஸில் 50,000 ஏர்னிங்க நம்ம அந்த பயணத்தை நோக்கி தாங்க நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம டே 8ல் லாஸ்ட்டாக ஓட்டியிருக்கிறது பார்த்தோன்னா 12,788 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருக்கோங்க. 50,000ல் 12,788 ரூபா நம்ம மைனஸ் பண்ணனா 37,212 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ண வேண்டியது இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம வந்து 50,000 சேலஞ்சில் வந்து நம்ம வின் பண்ணுவோன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே நம்பிக்கையோடு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக நம்ம வந்து ஜெயிப்போங்க. இன்னைக்கு டே 9ங்க. இன்னைக்கு நம்மளுக்கு போர்ட்டலில் எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துலாங்க. நம்ம இப்போ போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. போர்ட்டலில் காலையில் முதல் சவாரி நம்ம எடுத்தாச்சுங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா எம்ஜிஆர் நகர் அயப்பாக்கம் தாங்க பிக்கப் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து வே பாயிண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. கோலடி வில்லேஜ் அயப்பாக்கம்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா திருமலாயில் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 492 ரூபா நம்மளுக்கு காட்டுதுங்க. இது வந்து டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ள ட்ரிப்பு தாங்க, நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தோன்னா எம்ஜிஆர் நகர் அயப்பாக்கம் தாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்றது நம்ம போய் பார்த்துலாங்க. ஏற்றின ஐட்டம் நீங்களே பார்த்தீங்களாங்க. சென்ட்ரிங் ஐட்டம் ப்ளஸ் வந்து பேரல் வந்து ஏற்றிருக்காங்க. அது எம்டி பேரல் தாங்க. இது வந்து சென்ட்ரிங் ஐட்டமுக்கு வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்து அந்த பேரல் வந்து யூஸ் ஆகுங்க. அந்த ஐட்டம் தான் நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. அப்புறம் வந்து கூட ஆள் வரேன்னாங்க. எத்தனை பேருன்னு பார்த்தோன்னா 4 பேர் வரேன்னாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம வண்டிக்கு அலோடு இல்லை சார் ஆள், நான் பார்த்து தரேன் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து கிளம்புனோம். பார்த்தா ஆள் நம்ம கூட வரல. எங்கே சார் ஆளுன்னு கேட்டேன். 2வது வே பாயிண்டில் தான் நம்மளுக்கு வந்து ஆள் ஏறுறாங்கன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கோலடி வில்லேஜ் அயப்பாக்கம் 2வது பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. 2வது பாயிண்டில் நம்ம வண்டியில் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம பார்த்துடலாங்க. ரெண்டாவது லொக்கேஷனில் வந்து நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றுவாங்கன்னு நினச்சாங்க. நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்றலை. நம்ம வண்டிக்குள்ளே இருக்க பேரல் மட்டும் ஒன்று இறக்குனாங்க. ப்ளஸ் ஆளுங்க வந்து 4 பேர் வந்தாங்க. கஸ்டமர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கஸ்டமர் எதாவது பார்த்து தரேன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம லாஸ்ட்டு ட்ராப் பாயிண்ட் கிட்ட போய் பார்த்துலாங்க. நம்ம லாஸ்ட்டு ட்ராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. எங்கன்னு பார்த்தோன்னா திருமலாயிலுங்க. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்க போகிறாங்க. நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாங்க. பார்த்தீங்களாங்க, நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் இறக்கிட்டாங்க. நம்ம வந்து ட்ரிப் எண்ட் பண்ணால் கஸ்டமர் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ தராங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எதுவுமே வரல. என்ன ஃபேர் வந்திருக்கோ அதான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது. வந்துச்சு பார்த்தீங்களாங்க 492 ரூபா. நம்மளுக்கு வந்து கஸ்டமர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 650 ரூபா வந்து நம்மளுக்கு ஜிபேயில் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயங்க. அந்த எதுக்கு அந்த 100 ரூபா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா, ஆளுங்க 4 பேர் வந்து நம்ம வண்டியில் வந்திருந்தாங்க. அதுக்கு தான் கஸ்டமர் வந்து அந்த 100 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. சந்தோஷமான விஷயங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 650 ரூபா நம்மளுக்கு வந்து ஜிபேயில் பண்ணிட்டாங்க. அடுத்த ட்ரிப்புக்கு வந்து நம்ம தயாராகிட்டோங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன சவாரி வருதுன்னு பார்த்துடலாங்க. நம்ம வந்து போர்ட்டலில் 2வது சவாரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா சத்தியமூர்த்தி நகர்னு போட்டிருக்காங்க, ஆவடி. இது எங்கன்னு பார்த்தோன்னா போலீஸ் மண்டபம்ன்ற மாதிரி நம்மக்கிட்ட சொன்னாங்க கஸ்டமரு. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா அம்பத்தூர் போட்டிருக்காங்க. இந்த ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 379 ரூபா நம்மளுக்கு காட்டுதுங்க. இது வந்து ஐடி மேன்னால நம்மளுக்கு வந்து மின்னல் சிம்பிள் போட்டிருக்குங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி, அதனால் நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா சத்தியமூர்த்தி நகர்கிட்ட தாங்க இருக்கோம், ஆவடி. நம்மளுக்கு புக்கிங் வந்த உடனே நம்ம கஸ்டமரோட பிளேஸ்க்கு வந்து நம்ம ரீச் ஆயாச்சுங்க. என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றுறாங்கன்றது நம்ம போய் பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்க. ஏதோ ஃப்ரேம் மாதிரி ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 அடி நீட்டு போலது. கஸ்டமர்கிட்ட நான் தெளிவாக சொன்னேன், 12 அடி வந்து நம்ம வண்டிக்கு அலோடு இல்லை சார், 7 அடி வரைக்கும் தான் சார் இந்த பேமெண்ட் நம்மளுக்கு போடுறாங்க அப்படின்னா.
சரி வாங்க நான் பார்த்து தரேன் அப்படின்னாங்க. சரி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கஸ்டமரோட லொகேஷன் நோக்கி நம்ம வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோங்க. நம்ம கஸ்டமரோட லொகேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம இப்போ வந்து கஸ்டமரோட டிராப் பாயிண்ட் லொகேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா தாமரை நகர் அம்பத்தூர் தாங்க போட்டிருக்கு. நம்ம அந்த லொகேஷனில் தாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு வெயிட்டிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இறக்குற மெட்டீரியலை போய் நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து ஆங்கிள் இறக்குனது நீங்களே பார்த்தீங்களாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11லேருந்து 12 அடி இருக்குங்க. நம்ம வந்து ட்ரிப்பு எண்ட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். கஸ்டமர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க கிளியராக தெரியும். சேம் அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு வரும். எதுவும் எக்ஸ்ட்ரா மாற போகிறது இல்லை. பாருங்கள் 379 ரூபா வந்திருக்கு. இது ஐடிமன்னால நம்மளுக்கு வந்து 110 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் எவ்வளோன்றது பார்த்துலாமாங்க. கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து கேஷ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்தோன்னா 500 கொடுத்துருக்காங்க. எதுக்கு அந்த 500னா நம்ம வண்டியில் வந்து 12 அடி லென்த் ஏற்றினால தான் கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. சந்தோஷமான விஷயங்க. நம்ம வந்து கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அடுத்த சவாரிக்கு வந்து ரெடியான மாதிரிங்க. நம்ம வந்து இப்போ அடுத்த சவாரிக்கு வந்து ரெடி ஆகிட்டோங்க. அடுத்த சவாரி நம்மளுக்கு வந்து எங்கேருந்து எங்கே போகிறாங்க நம்ம பார்த்துடலாங்க. நம்ம இப்போ வந்து போர்ட்டல் வந்து ஆஃப்லைன் போட்டோங்க. எதுக்கு நம்ம ஆஃப்லைன் போட்டோன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஓன் சவாரி ஒன்று வந்திருக்குங்க. எந்த இடத்துக்குன்னு போகணுன்னு பார்த்தோன்னா திருமலவாயிலில் பிக்கப் பண்ணி பாடிநல்லூர் போயிட்டு வில்லிவாக்கம் போயிட்டு வில்லிவாக்கத்துலேயே ஒரு 2 இடம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக நம்ம வந்து எவ்வளோ கேட்டோன்னு பார்த்தோன்னா 2000 ரூபா கேட்டாங்க. 2000 ரூபா கேட்டால் தான் கஸ்டமர் வந்து அதுலேருந்து கம்மி பண்ணுவாங்க. அதனால தான் நான் வந்து 2000 ரூபா கேட்டேன். கஸ்டமர் வந்து நம்மளுக்கு டோட்டலாக கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 1600 ரூபா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்றின இடத்துலேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு பிக்கப் பாயிண்ட் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க. லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம டோட்டலாக பார்த்தோன்னா 4 இடத்துல இறக்க வேண்டியது இருக்குங்க. இங்கே இந்த சேரு துணிமணி ஐட்டம்லாம் இருக்குங்க. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம வந்து இறக்க வேண்டியது இருக்குங்க. இங்கேயும் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து லேபர் ஒர்க் தாங்க. இங்கே இல்லாமல் 4 இடத்துலையும் நம்ம லேபர் ஒர்க் தாங்க பண்ணோம். அதுக்கு எல்லாமே சேர்த்து தாங்க கஸ்டமர் வந்து அந்த 1600 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டான வாடகை தாங்க. நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் கிடைச்சா கூட இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. ஆனால் நம்ம என்னன்னா வேலை செய்ய தேவையில்ல. நம்மளுக்கு எப்படியோ ஒரு 1200 1300 போல் நம்மளுக்கு வந்திருக்கும். இது வந்து நம்ம லேபர் ஒர்க் செய்யறதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஒரு 400 போல் வந்திருக்கு. அதனால தான் டோட்டலாக வந்து நம்மளுக்கு 1600 வந்திருக்கு. இந்த பிரைவேட் ஆர்டர் கிடைச்சது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வண்டியில் வந்து எல்லா மெட்டீரியலும் வந்து ஏற்றி வச்சாச்சுங்க. அந்த மெட்டீரியலை நான் காட்டுறேன், நீங்களே பாருங்க. பார்த்தீங்களாங்க நம்ம வண்டியில் ஏற்றின மெட்டீரியலில் இது வந்து கொஞ்சம் ஐட்டம் தாங்க இருக்குது. இது வந்து டிவைடாக பிரித்து கொடுக்கும்போது தாங்க நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஆனால் இந்த ட்ரிப் வந்து சூப்பர் ட்ரிப்பு தாங்க. சவாரி இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். இது கிடைச்சதே நான் ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிறேங்க. சரிங்க, இந்த சவாரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போர்ட்டல் வந்து லாகின் பண்ணிடலாங்க. இப்போ டைம் பாருங்கள் 2:08 ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ நம்ம கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஐட்டம் ஒன்றும் அவ்வளோ நிறையா இல்லை. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாமா தான். எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு அந்த மாதிரி தான் இருக்காங்க. லிஃப்ட் எதுவும் இல்லை. சரி ஓகேங்க, இந்த சவாரி நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போர்ட்டலில் லாகின் பண்ணி பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, வெற்றிகரமாக நம்ம வந்து ப்ரைவேட் லோடு வந்து முடிச்சாச்சுங்க. நம்ம வந்து போர்ட்டல் ஆன் பண்ணோன்னே இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து சவாரி வந்துச்சுங்க. என்ன சவாரின்னு நம்ம பார்த்துடலாங்க. இந்த சவாரி பார்த்தோன்னா போர்ட்டல்லேருந்து நம்மளுக்கு வந்து 3வது சவாரிங்க. எங்கே பிக்கப் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா பெரம்பூருங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா புழல் போட்டிருக்காங்க. நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. எங்கேன்னு பார்த்தோன்னா பெரம்பூருங்க. ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 555 ரூபாங்க. இது வந்து ஐடிமான்னால நம்மளுக்கு வந்து மின்னல் சிம்பிளில் போட்டிருக்கு. இது வந்து டாடா ஏசிக்குள்ள ட்ரிப்புங்க. நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. என்ன லோடு ஏற்றுறாங்க நம்ம பார்த்துடலாங்க. என்ன லோடு ஏற்றுறாங்க நீங்களே பார்த்தீங்களாங்க. சென்ட்ரிங் ஐட்டம்ங்க. ஃபுல்லாக அந்த கட்டை வந்து ஈரமாக இருக்குது. அது வந்து மண்ணாக இருக்குது. கஸ்டமர்கிட்ட நான் சொன்னேன், முடிஞ்ச அளவுக்கு நான் தட்டி தான்ப்பா ஏற்றுறேன் அப்படின்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த லோடு வந்து கேன்சல் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஈரமாக சேராக இருக்கனால அடுத்த ஏதாச்சும் அட்டைப்பட்டி லோடு ஏற்றுனாங்கன்னா கஸ்டமர் வேணாம் நம்ம மேலே ரிப்போர்ட் பண்ணி கேன்சல் பண்ணிடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருங்க. கஸ்டமர் வந்து பிக்கப் லொக்கேஷன் வந்து ஏற்றிட்டாங்க. நம்ம வந்து ட்ராப் லொக்கேஷனில் போயிட்டு நம்ம பார்த்துடலாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தோன்னா புழல்கிட்ட இருக்கோங்க. கஸ்டமரோட லாஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க. வெயிட்டிங் டைம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெயிட்டிங் டைமும் நம்மளுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகேங்க, நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதை போய் பார்த்துடலாங்க.
அவ்வளோதாங்க, நம்ம வண்டியிலேருந்து லோடு ஃபுல்லாக இறக்கி முடிச்சிட்டாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. கஸ்டமரோட பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்துலாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துலாம். அப்போ தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கரெக்டாக கேட்க முடியும். ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்ன ஃபேர் காட்டிச்சோ அதே ஃபேர் தாங்க நம்மளுக்கு காட்டிச்சு. 555 ரூபா காட்டியிருக்குங்க. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 700 நம்மளுக்கு வந்து ஜிபேல பண்ணியிருக்காங்க. எதுக்கு கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம வண்டியில் வந்து 3 பேர் வந்திருந்தாங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து 100 ரூபா கேட்டிருந்தோம். கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணும்போது 555 ரூபா பில் வந்தது. கஸ்டமரே நம்மளுக்கு வந்து 700 கொடுத்துட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு எப்படி போட போகிறாங்கன்னு தெரில. நம்ம கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாங்க. நம்ம வந்துங்க கேஷ் கலெக்டர் கொடுத்தோன்னே அடுத்த சவாரி நம்மளுக்கு உள்ள இமீடியட்டாக வந்துருச்சுங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா வடபெரும்பாக்கம் போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா கொடுங்கியூர் தாங்க போட்டிருக்காங்க. நல்ல விஷயம் தாங்க. இது வந்து ஹை டிமாண்ட்னால நம்மளுக்கு வந்து மின்னல் சிம்பிளில் காட்டுதுங்க. ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 506 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து டாடா ஏசிக்குள்ள ட்ரிப்புங்க. சரி, ஓகேங்க. நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் பார்த்துடலாங்க. நம்ம வந்துங்க கஸ்டமர் கொடுத்துருக்க பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா வடபெரும்பாக்கம் தாங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சு. வண்டி வந்து ரிவர்ஸில் விடுங்கன்னாங்க. வெயிட்டிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சவாரியை பாருங்களேன், ஏடா புடமாக இருக்குங்க. கஸ்டமரோட பிளேஸ்க்கு நம்ம வந்தாச்சு. கஸ்டமரையும் நம்ம பார்த்தாச்சு. 3 மூட்டை ஏற்றணுன்னாங்க. அந்த மூட்டையை பார்த்தோன்னா ஒரு மூட்டையே நம்ம வண்டிக்கு பாதி அடங்கிருதுங்க. அப்போ 3 மூட்டை ஏற்றணுன்றாங்க. வண்டி பத்தலை அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட சொல்கிறாங்க. நான் சொன்னேன், போர்ட்டரில் வந்து 5 அடி தாங்க அலோடு, 5 அடி வரைக்கும் தாங்க அந்த மேலே ஆங்கிள் இருக்குது அப்படின்னா. இல்லைங்க, எனக்கு ஃபுல்லாக ஓப்பன் தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தோன்னா, டிரைவர் மேலே ரிப்போர்ட் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேன்சல் பண்ண அடுத்த செகண்டே நம்மளுக்கு வந்து ஆர்டர் அடிச்சதுங்க. நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த பழைய சவாரியே நம்மளுக்கு அப்படியே இருக்குங்க. அது எப்படி நம்ம எடுக்கணும்னு நம்ம பார்த்துலாமாங்க. இதை நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கலாம். அது போதா இல்லையா நம்ம பார்த்துலாங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சு. பார்த்தீங்களாங்க, சாரி ரெக்வெஸ்ட் ஃபெயில், ஆர்டர் இஸ் ஆல்ரெடி கேன்சல். எவ்வளோ தெளிவாக வந்திருக்கு பார்த்தீங்களாங்க. நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஆர்டர் மாதிரியே தான் காட்டிகிட்டு இருக்கு. அந்த கேன்சல் ஆனதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லை. சரி, நம்ம ஓகே கொடுத்துடலாம். அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு உள்ளே வந்துச்சு பாருங்கள். வடபெரும்பாக்கம் தான் பிக்கப் கொடுத்துருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா சென்னை நகர் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 691 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு. இது டாடா ஏசி ட்ரிப்பு தான், நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. நம்ம கஸ்டமரோட பிளேஸ் கிட்ட தாங்க இருக்கோம். ஒரு 200 மீட்டர் தான் நம்மளுக்கு வந்து பிக்கப் காட்டியிருக்கு. நம்மளுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டு சவாரி கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு எதாவது குட்வில் வந்திருக்கா இல்லையா நம்ம பார்க்கலாங்க. எந்த குட்விலும் நம்மளுக்கு வரலங்க. ரொம்ப கஷ்டங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் பிக்கப் வந்தோங்க. கஸ்டமர் வந்து டிரைவர் மேலே ரிப்போர்ட் பண்ணனால நம்மளுக்கு அந்த குட்வில் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வரவே இல்லைங்க. சரி, ஓகே, என்ன பண்ணுறது. அதுவும் வீக்கெண்டு லாஸ்ட் டைமில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் வந்து போவோமா இல்லை போக மாட்டோமா, 2 டேஞ்சர் ஜோனில் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கோங்க. இப்போ நம்ம அட்டன் பண்ண சவாரி வந்து என்ன பொருள் ஏற்றுறாங்க நம்ம பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அடுத்தது நம்ம வந்து கிளம்ப வேண்டிய இடம் பார்த்தோன்னா ட்ராப் பாயிண்ட் தாங்க. ட்ராப் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தோன்னா சென்னை நகருங்க. சென்னை நகர் ட்ராப் பாயிண்ட் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா சென்னை நகருங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க போகிறாங்க. நம்ம இறக்கிறத போய் பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வண்டியிலேருந்து எல்லா ஐட்டம் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பேமெண்ட் வருதுன்னு பார்த்துலாங்க. என்ன அமௌண்ட்டு காமிச்சதோ அதாங்க வரப்போகுது. பில்லோட அமௌண்ட் பார்த்தோன்னா 691 ரூபாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ தராங்க நம்ம பார்த்துடலாங்க. நம்மளுக்கு கஸ்டமரு நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 700 நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாம். அடுத்த சவாரி நம்மளுக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரில. இப்போ டைம் பார்த்தோன்னா 6:35 ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து எப்படி சவாரி வரப்போகுதுன்னு தெரில. கம்ப்ளீஷன் ஸ்கோர் பாருங்கள், சடனாக நம்மளுக்கு வந்து இறக்கிட்டாங்க. ஒரு சவாரி கேன்சல் ஆயிடுச்சு. அது நம்ம மேலே தப்பே கிடையாது. அவர் வந்து நம்ம மேலே போட்டு கேன்சல் பண்ணனால நம்மளுக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து ரொம்ப இறக்கிட்டாங்க. கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த வாரத்துக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர் கிடையாதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து 2 சவாரி வந்ததுங்க. 9 கிலோமீட்டர் பிக்கப் வந்ததுங்க. 3 கிலோமீட்டர் ட்ராப்பு. நம்மளோட ஃபேர் பார்த்தோன்னா 288 ரூபா வருதுங்க. இது யாருங்க ஓட்டுவா, நீங்களே சொல்லுங்கள். அதனால் நம்ம வந்து இமீடியட்டாக வந்து ஆஃப்லைன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மளால் கண்டிப்பாக வந்து ப்ரைம் பார்ட்னர் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. பரவாயில்ல, ப்ரைம் பார்ட்னர் இல்லைனாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக சவாரி வரும். ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். சரி, ஓகேங்க. இன்றைக்கி வந்து நம்ம டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம் நம்ம கிளியராக பார்த்துலாங்க. போர்ட்டலில் ஏர்ன் பண்ணது பார்த்தோன்னா 1757 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க.
லாகின் ஹவர்ஸ் பார்த்தோன்னா 6.5 மணி நேரம் நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோங்க. டோட்டல் சவாரி பார்த்தோன்னா 4 சவாரி நம்ம எடுத்திருக்கோங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மணி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 1600 வந்து எக்ஸ்ட்ரா மணிங்க. எப்படி இவ்வளோ அதிகமாக வந்திருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம வந்து ஒரு சவாரி வந்து ப்ரைவேட்டாக எடுத்தோங்க. அதோட அமௌண்ட் பார்த்தோன்னா 1600. போட்டரோட ஏர்னிங் பார்த்தோன்னா 1757 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மணி வந்து 1600. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 3357 டோட்டலாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தோன்னா 70 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டருங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 90 கிலோமீட்டர் நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. 90 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டீசல் போகும்னு பார்த்தோன்னா -550 நம்மளுக்கு வந்து டீசல் போகுங்க. அப்போ 3357 550 டீசல் போனால் 2807 இன்னைக்குள்ள ஏர்னிங்க. நம்ம 30 டேஸ் சேலஞ்ச் 50,000 ஏர்னிங்கில் டே 9ல் வந்து 2807 வெற்றிகரமாக நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டே 10 நாளைக்கு ஒரு புது வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.